துபாயில செஸ் மேட்ச் விளையாடலாம் வரியாடா அப்படின்னு கூஃபி ஜென்னை சேலஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் அப்படி. சரி, தலைவன் அப்படியே ஒரு 4-5 மாசம் கழிச்சு தான் வரும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். திடீர்னு பார்த்தா கூஃபி நாளைக்கு வராருன்னு ஒரு மெசேஜ். அடடா, நம்ம வேற கலீஃபாக்கு கீழே டேபிள் புக் பண்றதா சொல்லிட்டோமே. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பூர்ஜ் கலீஃபா. அப்புறம் என்ன பண்றது, 6 மணிக்கெல்லாம் டேபிள் புக் பண்ணி வந்து உட்காந்துட்டோம். தலைவனும் ஒரு 6 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்தாப்ல. சரி, கேம தொடங்கிடலாமே அப்படின்னு நினைக்கிறப்போ அப்புறம் ஒரு வழியா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு ஒரே பதட்டம். கேம் ஸ்டார்ட் ஆன 3 மூவ்ல குதிரையை கொண்டு வந்து குறுக்க நிறுத்தி உன் குயினை தட்டிடுவோம் பரவாயில்லன்னு கேட்கிறாரு. அப்புறம் பரவாயில்ல, மூவ் வேணா ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. நானும் வந்து இடத்த மாத்தி வச்சிட்டேன். வெகு நேரமா காத்துக்கிட்டு இருந்த எனக்கு வெற்றி கிடைக்கல, வெறும் வேதனை தான் கிடைச்சது. சரி, நம்ம போனா என்ன, நமக்கு தான் டீம் இருக்கே, மொத்த பெரிய இறக்குனேன். அவளும் இருக்கிற ஸ்டஃப் எல்லாம் இறக்கி நல்ல டஃப் கொடுத்தா. என்ன இருந்தாலும் பெரிய பிளேயர் இல்லையா, எங்களெல்லாம் மேட் அடிச்சு அமிச்சிட்டாரு. இப்போ வீடியோ பாக்குற எல்லாருக்கும் என்ன ஒரு ஆனந்தம். நாங்க 4 பேரும் குதிச்சு வந்து தகதகன்னு ஆடுவோம் தானே நினைக்கிறீங்க. சேலஞ்சில தோத்ததுக்காக பில்ல பே பண்ணிட்டு சிக்னேச்சர் போஸோட சீனை முடிச்சுட்டோம்.